வெல்கம் டு லியா உலகம். இன்னைக்கு ஹெல்த்தியான நட்ஸ் பவுடர் எப்படி வீட்டில் செய்யலாம் நம்ம பார்க்கலாம். இதுவரையும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் பட்டனையும் அழுத்துங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஒரு பாத்திரம் எடுத்துங்க. பாத்திரம் நல்லா ஹீட் ஆகின பிறகு 100 கிராம் முந்திரி பருப்பு இதில் போடுறேன். முந்திரி பருப்பு போட்டோன்னே அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்க. ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தோம்னா முந்திரி பருப்பு நல்லா தீஞ்சு போயிடும். அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம இப்போ ரோஸ்ட் பண்ண போகிறோம். இது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். கிட்ஸ்லேருந்து பெரியவங்கலேருந்து எல்லாமே இது இந்த பவுடரை பாலில் மிக்ஸ் பண்ணி நம்ம குடிக்கலாம். பாருங்கள், இது ரோஸ்ட் ஆக்கிக்கிட்டு இருக்குது. இப்போ இதை எடுத்துடலாம். நம்ம இப்போ 100 கிராம் பாதாம் போடுறேன். சமமான அளவு போட்டுங்க. 100 கிராம் முந்திரி போட்டால் 100 கிராம் பாதாம் போட்டுங்க. இதையும் நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், இது நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இதையும் எடுத்துக்கலாம். இப்போது அக்ரோட் 100 கிராம் எடுத்துக்கிறோம். இதையும் நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரோஸ்ட் ஆகிடுச்சு. இதை தனியாக எடுத்துங்க. இப்போது அதையே 100 கிராம் பிஸ்தா போடுறேன். பிஸ்தா நம்ம எப்போதும் வாங்கும்போது தோல் உள்ள பிஸ்தா தான் வாங்கணும். தோல் உரிச்சிட்டு நீங்கள் எடுத்துங்க. தோல் இல்லாமல் இதே மாதிரி நம்ம வாங்கினோம்னா அது நமத்து போயிருக்கும். பிஸ்தா அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. தோல் உள்ளது, அதனால் வாங்க. இப்போ இதுவும் ரோஸ்ட் ஆகிடுச்சு. நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம 4 நட்ஸையும் 4 விதமான நட்ஸையும் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ தனித்தனியாக மிக்சியில் போட்டு நம்ம பொடி பண்ண போகிறோம். ஒன்றா போட்டு பொடி பண்ணால் அது ஒன்று அரைஞ்சி ஒன்று அரையாமல் அதே மாதிரி இருக்கும். அதனால் தனித்தனியாக தான் இதை நம்ம பொடி பண்ண போகிறோம். பாருங்கள், பொடி பண்ணியாச்சு. இது நல்லா பவுடராக இருக்கான்னு செக் பண்ணிங்க. இப்போ பாருங்கள், 4 நட்ஸையும் நம்ம பொடி பண்ணி எடுத்தாச்சு. எல்லாமே நல்லா பவுடர் ஆகியிருக்கு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். நம்ம இது ரொம்ப ஹெல்த்தாக இருக்கும். 1 டம்ளர் பாலில் 1 ஸ்பூன் போடுங்க. இந்த பவுட்ரு போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா அந்த நட்ஸோட சாறு எல்லாம் இந்த மில்கில் சேர்ந்துடும். அப்போ நல்லா காய்ச்சி நம்ம இதை குடிக்கலாம். இது சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரையும் எல்லாமே இது குடிக்கலாம். ரொம்ப ஹெல்த்தாக இருக்கும். வெளியில் எதுவும் நம்ம பவுட்ரு வாங்கினோம்னா அது ஹெல்த்தாக இருக்கா, எதுவும் கலக்காமல் இருக்காங்களான்னு நம்மளுக்கு டவுட்டாகவே இருக்கும். வீட்டில் இது நம்ம கைப்பட செஞ்சோம்னா நம்ம நல்லா ஹெல்த்தாக இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு எண்ணம் இருக்கும். இதுமாதிரி கொஞ்சம் கட்டியாக இருந்துச்சுன்னா கையை வச்சு அதை உதிர்த்தி விட்டுங்க. பாருங்கள், நல்லா உதிர்த்தி விட்டு எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதை நம்ம ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிக்கலாம். இந்த பவுட்ரு ஒரு நாளைக்கு 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் ஒரு டம்ளரில் நம்ம கலந்தோம்னா 1.5 மாதத்துக்கு இந்த பவுட்ரு நம்மளுக்கு வரும். ஃப்ரிட்ஜிலலாம் வைக்கணும்னு தேவையில்லை. ஒரு நல்ல மூடி டைட்டாக உள்ள பாக்ஸில் போட்டு நம்ம நார்மலாகவே வச்சிடலாம் வெளியில். இந்த வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும். ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் பட்டனையும் அழுத்துங்க. Thanks for watching.